வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம தமிழில் ஒற்றுப்பிழையின்றி எழுத மிக எளிய விதிகள் அந்த புத்தகத்திலிருந்து வலிமிகா இடங்கள் அப்படின்ற தலைப்பு பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடியான 2 பதிவுகளை நம்ம வலிமிகும் இடங்கள் தொடர்பான பதிவு கொடுத்துருக்கோம். அதை ஒரு முறை பாருங்கள், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்தாலும் சரி, இல்லைன்னா இதை பார்த்துட்டு கூட அதில் இருக்கக்கூடிய இடங்களையும் வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் எவை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தாதான் உங்களுக்கு மிக எளிமையாக புரியும். சரிங்களா? இந்த 3 வீடியோ இதையுமே நம்ம 2 பாகமாக தான் போட போகிறோம். கிட்டத்தட்ட இதில் 56 விதிகள் 56 இடங்கள் கொடுத்துருக்காங்க. 2 பாகமாக பார்த்துடலாம். சரிங்களா? நம்ம அடுத்து பாடத்துக்குள்ளே போயிடலாமா? பாருங்கள், சுட்டுப்பெயர்களுடன் புணரும் வல்லின எழுத்துக்கள் மிகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுட்டுப்பெயர்கள் பாருங்கள், அது இது. சரிங்களா? இந்த 2 சுட்டுப்பெயர்களை அடுத்து வருமொழி முதலில் காசாத்தாபாவான வல்லின உயிர்மை எழுத்துக்கள் வந்துச்சுன்னா வல்லின ஒற்றெழுத்தானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா? அதே போல் இவை அவை இதுவுமே என்னது சுட்டுப்பெயர்கள் தான். இந்த சுட்டுப்பெயர்களை அடுத்தும் வல்லின ஒற்றெழுத்துக்களானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா? எடுத்துக்காட்டு ஒரு முறை வாசிக்கிறேன், கவனிங்க. அது செய், இது செய், அது தா, இது தா, அது பார், இது பார். இவை சிறந்தவை, அவை கடினமானவை, இவை பார்க்க தகுந்தன. இதில் எந்த சுட்டுப்பெயர்களை அடுத்து என்னது வல்லின ஒற்றெழுத்தானது மிகுந்து வந்திருக்காது. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றியலுற சொல். நம்ம என்ன பார்த்துருப்போம், குற்றியலுறங்கள் அல்லாத ஊரங்களை கொண்ட சொற்கள் எல்லாமே முற்றியலுற சொல் அப்படின்னு பார்த்துருப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா முற்றியலுற சொற்களை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரும். இந்த 2 சொற்களையும் நீங்கள் முற்றியலுறத்தில் எடுத்துக்க வேண்டாம் இந்த இடத்துல வரும்போது. அப்போ இந்த 2 சொற்களை அடுத்தும் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. இவை தவிர மற்ற முற்றியலுற சொற்களை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரும். எப்படின்னா பாருங்க, பொது கூட்டல் தேர்வு, பொது தேர்வு அப்படின்னு சொல்லி வல்லொற்று மிகுந்து வரணும். சரிங்களா? அப்போ இந்த பொதுங்கிறது ஒரு முற்றியலுற சொல், குறியில அடுத்து வல்லின ஊற வந்திருக்கு. இப்போ இதுவுமே அப்படி தானே, அதனால் சொல்கிறேன். சரிங்களா? அதே போல் 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் சொல்லி பார்த்துருப்போம். அதாவது 2ஆம் வேற்றுமை உருவான ஐ. சரிங்களா? ஐயினுடைய வர்க்கங்கள் வெளிப்பட்டு வந்தால் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் இந்த அவை இவைங்கிற 2 சொல்லியும் சேர்த்துக்காதீங்க. சரிங்களா? இந்த 2 சொற்களை எடுத்து வல்லினம் மிகக்கூடாது. இப்போ இந்த 2 சொல்லை தவிர மற்ற 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ வெளிப்பட்டு வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். அதே போல் இந்த 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்தாலும் சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் சொற்கள்லாம் இருக்குது, அதுலேயுமே வல்லினம் மிகக்கூடாது. அவையெல்லாம் எந்த காரணத்தால் வல்லினம் மிகக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். சில இடங்களில் எழுவாய் தொடராக இருக்கும், அதனால் வல்லினம் மிகாமல் இருக்கும். சரிங்களா? அது போன்று இருக்கும். அது போன்ற எடுத்துக்காட்டுகள் நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? அடுத்து நம்ம 2ஆவது விதிக்கு போயிடலாமா? பாருங்கள், சுட்டுப்பெயர்கள் பார்த்தோமா, அதே போல் தான் என்னது வினா பெயர்களுடன் புணரும் வல்லின எழுத்துக்கள் மிகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வினா பெயர்கள் என்னென்ன, எது ஏது. சரிங்களா? எது ஏது. அதே போல் யாது. இந்த 3மே என்னது வினா எழுத்துக்கள் வரக்கூடியது. ஏ யா, அடுத்து என்னது ஆ, அப்புறம் ஓ. இது எல்லாமே என்னது வினா எழுத்துக்கள் வரக்கூடியது. நம்ம வினா எழுத்துக்களை பார்த்துருப்போம், அதை விட்டுருங்க. இங்கே வாங்க, எது ஏது யாது. இந்த வினா பெயர்களை அடுத்து வருமொழி முதலில் காசாத்தாபா வந்துச்சுன்னா வல்லொற்று மிகக்கூடாது. சரிங்களா? எடுத்துக்காட்டு வாசிக்கிறேன், கவனிங்க. எது செய்தாய், ஏது செய்தாய், யாது செய்வாய். அடுத்து பாருங்க, எது தந்தாய், ஏது தருவாய், யாது தருவாய். எது படித்தாய், ஏது பெற்றாய், யாது பெற்றாய். அடுத்து பாருங்க, எவை யாவை. இந்த வினா பெயர்களை அடுத்தும் வல்லினமானது மிகக்கூடாது. அவை இவை மற்றும் எவை யாவை. சரிங்களா? புத்தகத்தில் இந்த 3 மட்டும் கொடுத்துருப்பாங்க மொத்தமாக. அவை இவை எவை என்னும் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதோட இந்த யாவை அப்படின்ற சொல்லியும் சேர்த்துக்கோங்க. இவற்றை அடுத்தும் எனது வருமொழி முதலில் காசாத்தாபா வந்துச்சுன்னா வல்லொற்று மிகாது. அடுத்து நம்ம 3ஆவது விதிக்கு போயிடலாமா? பாருங்கள், முதல் வேற்றுமையில் புணர்ந்து நிற்கும் வல்லின எழுத்துக்கள் மிகா. முதல் வேற்றுமை அப்படின்னா இந்த முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த எழுவாய் வேற்றுமைக்கு வேற்றுமை உருபு இல்லை.
அதே போல் எட்டாம் வேற்றுமையை வந்து என்னது விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த எட்டாம் வேற்றுமையான விழி வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்பு இல்லை. இந்த முதல் வேற்றுமையும் எட்டாம் வேற்றுமையை அடுத்து வல்லினம் வந்துச்சுன்னா வல்லெழுத்து வல்லொற்று மிகாது. சரிங்களா, வல்லினம் மிகாது. பாருங்கள், எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து வேற்றுமை உறுப்பு ஏற்று வராது இல்லையா. அப்போ எழுவாயை அடுத்து ஒரு தொடர் தொடங்கி ஒரு தொடர் வந்துச்சுன்னா அதை வந்து எழுவாய் தொடர் அப்படிவாங்க. இப்போ குதிரை ஓடியது, குதிரை தாவியது, சரிங்களா, ராமன் வில்லை முறித்தான் அப்படிங்கிறத எல்லாமே வந்து என்னது எழுவாய் தொடர். சரிங்களா, எழுவாய் முதன்மையாக ஒரு தொடரில் எழுவாய் முதன்மையாக இருக்கும். சரிங்களா, ஆனால் இதில் முக்கியமாக வந்து என்னது அந்த எழுவாயினுடைய செயலை வந்து குறிக்கிறதுனால இதை வந்து எழுவாய் தொடர் அப்படின்வாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், புலி கூட்டல் கண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி கண்டது, ஒற்றெழுத்து வரக்கூடாது. எலி கூட்டல் செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றெழுத்து மிகாமல் தான் எழுதணும், எலி செய்தது. குதிரை தாண்டியது, கழுதை பார்த்தது, மாடு பாய்ந்தது, கிளி பேசும், அரிசி கொதிக்கிறது, உலகு போற்றும். அடுத்து பாருங்க, மலர் பூத்தது, கிளி கொஞ்சியது. சரிங்களா, இந்த ரெண்டுமே மரபு சொற்களை வரக்கூடியதான். கிளி கொஞ்சும், கிளி பேசும், ரெண்டுமே சரியானதான். சரிங்களா, பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனது இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்தும் வரல. சரிங்களா, அதாவது வெளிப்பட்டு வரல. வெளிப்பட்டு வந்திருந்தால் ஒருவேளை ஒற்றெழுத்து மிகுந்து வந்திருக்கலாம். சரிங்களா, அதே போல் மறைந்து வந்துச்சுனாலும் ஒற்றெழுத்து மிகக்கூடாதான். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி எனது புலி குட்டல் தோல் பார்த்துருக்கோமா, புலி குட்டல் தோல், இதுக்கு வந்து என்ன சொல்லிப்போம், ஒற்றெழுத்து மிகுந்து வரும். என்ன காரணம், ஆறாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு அப்படின்னா. ஏன்னா இதை சொல்லும் பொழுது என்னது புலியினது தோல்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், புலியினது கண்டதுன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். எலியினது செய்ததுன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். அப்போ இது வந்து என்னது அந்த எழுவாயினுடைய செயலை மட்டும்தான் குறிப்பாக உணர்த்துது. அதனால் இது வந்து எழுவாய் தொடர். எழுவாய் தொடரை அடுத்து வல்லினமானது மிகாது. குதிரை தாண்டியதுன்னு என்னது, குதிரை தாண்டியது தான் வந்து குறிப்பிட்றாங்க. கழுதையை தான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. கழுதை பார்த்துச்சுன்னா என்னது கழுதையினுடைய செயல், எழுவாயினுடைய செயலை தான் அந்த இடத்துல அந்த தொடர் வந்து குறிப்பிடுது. சரிங்களா, அப்போ இப்படி வரும்போது இங்கே ரை வந்திருக்கு தை. அப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டே வந்திருந்தாலும் இது எழுவாய் தொடராக இருக்கின்ற காரணத்தால் இந்த இடத்துல வல்லினமானது மிகாது. சரிங்களா, அதே போல் மாடு, கிளி, அரிசி, உலகு, மலர், இது எல்லாமே வந்து என்னது ஒரு எழுவாய் தான். சரிங்களா, அப்போ எல்லாமே வந்து என்னது இந்த எழுவாயை முதன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ எழுவாயாக முதன்மைப்படுத்தக்கூடிய தொடர் எழுவாய் தொடர். அத்தகைய எழுவாய் தொடரில் அதாவது முதல் வேற்றுமையில் என்னது வல்லினமானது மிகாது. சரிங்களா, பாருங்கள் எக்ஸாம்பிள் அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி வண்டி சென்றது, பேய் திரிந்தது, பாம்பு சீரிற்று. சரிங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதல் எழுத்து உயர்தனியாக இருக்கணும், அக்ரிணியாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. எழுவாய் அது உயர்தனியாக இருந்தாலும் அக்ரிணியாக இருந்தாலும் சரிங்களா, எழுவாயை அடுத்து வல்லினம் மிகக்கூடாது. சரிங்களா, இப்போ ராமன் கொன்றான் அப்படின்னு இருந்தால் கூட என்னது அங்கே இக்கு வரக்கூடாது. ஏன்னா ராமன்கிறது எழுவாய். சரிங்களா, ரைட். அடுத்து நம்ம நாலாவது பார்த்துடலாமா. எக்ஸாம்பிள் ஃபுல்லாக வச்சா தான் ஒரே டைமில் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். பாருங்கள், மூன்றாம் வேற்றுமை விரிகளில் புணரும் வல்லின எழுத்துக்கள் மிகாது. மூன்றாம் வேற்றுமை விரி, மூன்றாம் வேற்றுமை உருவு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல எழுதிக்குவோம். அதனால தான் முதல் வீடியோவிலே இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடத்தப்பட்டிருக்கும். மூன்றாம் வேற்றுமை உருவு என்னது, ஆள், ஆண், ஒடு, ஓடு. சரிங்களா, அப்போ விரினா என்னது, மூன்றாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வரணும். அப்போ மூன்றாம் வேற்றுமை உருவான இந்த ஆள், ஆண், ஓடு வெளிப்பட்டு வந்துச்சுன்னா வல்லெழுத்துக்கள் வந்து என்னது மிகக்கூடாது. சரிங்களா, வல்லெழுத்து மிகக்கூடாது அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் மிகானா வல்லின ஒற்றெழுத்துக்கள் மிகாது அப்படின்ற பொருள் தான். என்னோடு மன்னிக்கணும், என்னோடு கூட்டல் கற்ற அப்படின்னது என்னோடு கற்ற. இப்போ என்னோடு கூட்டல் கற்ற அப்படின்னாலே என்னது என்னோடு கற்ற, ஒற்றெழுத்து மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், பொன்னோடு கூட்டல் தந்த, பொன்னோடு தந்த. சரிங்களா, அடுத்து சேரனோடு கூட்டல் கண்ணன் வந்தார் அப்படின்னது சேரனோடு கண்ணன் வந்தார். இந்த இடங்கள் எல்லாம் ஒற்றெழுத்து மிகுந்து வரக்கூடாது, நினைவு வச்சுக்கோங்க. சரிங்களா, மூன்றாம் வேற்றுமை விரியில் எனது ஒற்றெழுத்து மிகுந்து வரக்கூடாது. ஆனால் இரண்டாம் வேற்றுமை விரியிலையும் நான்காம் வேற்றுமை விரியிலையும் அதாவது ஐ வெளிப்பட்டு வந்தாலோ கூ வெளிப்பட்டு வந்தாலோ வல்லெழுத்து மிகும். ஆனால் மூன்றாம் வேற்றுமை உருவான
உறுப்புகள் வந்து வெளிப்பட்டு வந்துச்சுன்னா வல்லெழுத்து மிகாது. இதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 6ஆம் வேற்றுமை விரிகளில் புணரும் வல்லின எழுத்துக்கள் மிகாது. சரிங்களா? அதே போல் என்னது, நம்ம அங்கே என்ன பார்த்துருப்போம், 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகுன்னு பார்த்துருப்போம். இங்கே வந்து என்னது, 6ஆம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகாது. சரிங்களா? அதாவது 6ஆம் வேற்றுமை உருவான அது இருக்குது பார்த்தீங்களா, வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அதை வந்து 6ஆம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வெளிப்பட்டு வந்தாலே வல்லினம் மிகக்கூடாது, அது மறைந்து வந்தால் வல்லினம் மிகணும். பாருங்கள், எனது கூட்டல் கை, எனது கை, எனது சட்டை, எனது தலை, எனது பல். சரிங்களா? இந்த இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா? இப்போ பிடி கூட்டல் பசி, இந்த இடத்துல அது வந்து பிடியினது பசி அப்படிங்கிற அது மறைந்து வந்திருக்கு. அப்போ பிடிப்பசி அப்படின்னு சொல்லி ஒற்று மிகுந்து வரணும். அப்போ 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும், 6ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. சரிங்களா? நீங்கள் அந்த சொல்ல தெரிஞ்சுக்கணும். அதே போல் வேற்றுமை தொகைனா என்ன, விரினா என்னன்னு சொல்லி நடத்திருப்போம், அதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஒரு சொல்ல வச்சு இது வந்து எந்த வேற்றுமை தொகை, எந்த வேற்றுமை விரி, அதற்கான இலக்கண குறிப்பு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், விழித்தொடர்களில் புணரும் வல்லின எழுத்துக்கள் மிகாது. விழித்தொடர்னது 8ஆம் வேற்றுமை. சரிங்களா? இதுக்கும் உருவு கிடையாது. பாருங்கள், எந்த ஒரு விழித்தொடரை அடுத்தும் வறுமொழி முதலில் காசா தாபா வந்துச்சுன்னா வல்லினமானது மிகக்கூடாது. சரிங்களா? வல்லின ஒற்றெழுத்து மிகுந்து வரக்கூடாது. பாருங்கள், அண்ணா கேள், மகளே போ, தந்தையே தா, மகனே பார், பெண்ணே பார், கனவே களையாதே, கண்ணா தா. சரிங்களா? அடுத்து 7வது விதி போலாமா? பெயரச்சத்துடன் புணரும் வல்லின எழுத்துக்கள் மிகா. சரிங்களா? நம்ம வல்லின மிகும்ல என்னது, ஈறுகெட்ட, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தை அடுத்து வல்லின மிகும். அதாவது என்னது, பேசா மடந்தை, அது வராது. ஏன்னா மடந்தைங்கிறது வல்லின எழுத்தில் வராது இல்லையா. என்னது, ஓடா குதிரை, ஓடா குதிரை பார்த்துருப்போமா? சரிங்களா? ஓடாத குதிரை அப்படிங்கிறது அந்த இறுதி கட்டு ஓடா குதிரைன்னு வரும். அப்போ இந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். சரிங்களா? ஆனால் பெயரச்சம் மற்றும் எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினமானது மிகாது. சரிங்களா? பாருங்கள், பெயரச்சம் இது எல்லாமே பெயரச்சமாக பாருங்கள். ஓடிய குதிரை, இதில் இது வந்து ஒரு எச்சச்சொல், இவற்றை அடுத்து ஒரு பெயர் சொல் வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னது, பெயரச்சம். அப்போ ஓடிய குதிரை, ஓடுகின்ற குதிரை, திரிந்த காலம், வந்த சிரிப்பு, வருகின்ற சிரிப்பு, பெற்ற செல்வம், தந்த தெய்வம், தருகிற தெய்வம், படித்த பையன், பார்த்த பெண், பார்க்கிற பெண், வென்ற தமிழன். இந்த எந்த சொற்களை அடுத்தோம் வந்து எனது வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அதே போல் இந்த ஈ இரு இல் பார்த்தோம்னா ஒரே சொல்ல ஒற்று வரும். இங்கே பாருங்கள், பார்த்த, ஏற்கனவே பார்த்த தான், ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கணும். பார்க்கிற ஒரே சொல்ல வந்து என்னது, இந்த இருங்கிற மெய்யெழுத்தை அடுத்து ஒற்று வரலாம். சரிங்களா? அடுத்து 8வது விதி பார்த்துடலாமா? 8வது விதி பாருங்கள், செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் புணரும் வல்லெழுத்துக்கள் வந்து என்னது, மிகாது. செய்ய அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன், வினையச்சம்னா என்னது, ஒரு முற்று பெற்ற முற்று பெறாத எச்சச்சொல்லை அடுத்து ஒரு வினை முற்று வந்துச்சுன்னா அது வந்து என்னது, வினையச்சம். சரிங்களா? இப்போ செய்யன்னு வரணும். பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள், உண்ணிய, காணிய, இதில் இறுதியில் பாருங்கள் என்னது, செய்ய அப்படிங்கிற அந்த வந்திருக்கா. அப்போ இந்த வாய்ப்பாட்டு அடுத்து பாருங்கள், இது கண்டான், சென்றான்கிறத ஒரு வினைமுற்று. அப்போ இந்த சொற்கள் பார்த்தீங்கன்னா இந்த உண்ணிய, எண்ணிய அப்படிங்கிறது என்னது, இது வந்து ஒரு வினையச்சம். உண்ணிய, காணியங்கிறது வினையச்சம். சரிங்களா? கண்டான், சென்றாங்கிறது வினைமுற்று. அதாவது வினையச்சத்துக்கு ரூல் என்னது, ஒரு எச்ச சொல்லை அடுத்து, சரிங்களா, ஒரு எச்ச சொல்லை அடுத்து வினைமுற்று வந்துச்சுனால் அது வந்து வினையச்சம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல உண்ணிய, காணியங்கிறது தான் வினையச்சம். ஆனால் என்ன வினையச்சம், செய்ய என்னும் ஒரு வாய்ப்பாட்டு வினையச்சம். இப்படி செய்யங்கிற வாய்ப்பாட்டு வினையச்சத்தை அடுத்து வல்லெழுத்துக்கள் வந்து மிகாது. சரிங்களா? உண்ணிய, தந்தான். அடுத்து பாருங்கள், நம்ம 9வது விதி பார்த்துடலாமா? பாருங்கள், செய்ய அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினையச்சம் பார்த்தோமா, அதே போல் செய்பு என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் புணரக்கூடிய வல்லெழுத்துக்கள் வந்து என்னது, மிகாது. செய்பு. சரிங்களா? இப்போ பாருங்கள், உண்பு கேட்டாள், காணுபு சென்றான். சரிங்களா? அடுத்து உண்ணுபு தந்தான், காணுபு போனான். இந்த சொற்கள் எல்லாத்துலேயுமே பாருங்கள்
கேட்டால், சென்றான், தந்தான், போனான் இவை எல்லாமே வந்து என்னது வினை முற்று. அதுக்கு முன்னாடி உண்ணுபு காணுபு அப்படின்ற எச்ச சொல் வந்திருக்கு. அப்போ இது என்னது வினை எச்சம். அப்போ செய்புன்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய வினையச்சம், செய்பு அப்படின்ற வாய்ப்பாட்டு வினையச்சம், இவற்றை அடுத்து வந்து என்னது வல்லினமானது மிகக்கூடாது. சரிங்களா? அடுத்து திரும்ப 10வது விதி பார்த்துடலாமா? பாருங்கள் 10வது விதி பாருங்கள். இரண்டாம் வேற்றுமை தொகையில் புணரும் வல்லெழுத்துக்கள் மிகாது. அங்கே வந்து இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அதுக்கு ஆப்போசிட் என்னது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. சரிங்களா? பாருங்கள் நாடு கூட்டல் கண்டான் எப்படி வரணும்? இரண்டாம் வேற்றுமை விரியாக இருக்கும் பொழுது எப்படி வரணும்? நாட்டை கண்டான் அப்படின்னு சொல்லி வரணும். இங்கே அந்த ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்து என்னது மறைந்து வந்திருக்கு. அதனால் இந்த இடத்துல வல்லினமானது மிகக்கூடாது. தண்ணீர் கூட்டல் குடித்தான் இரண்டாம் வேற்றுமை விரியாக இருந்தால் எப்படி வந்திருக்கணும்? தண்ணீரை குடித்தான் வந்திருக்கணும். அதே போல் மோர் கூட்டல் குடித்தான்ங்கிறது மோரை குடித்தான் வந்திருக்கணும். அதே போல் காடு கூட்டல் சேர்ந்தான்ங்கிறது காட்டை சேர்ந்தான் வந்திருக்கணும். புத்தகம் கூட்டல் படித்தான்ங்கிறது எப்படி வந்திருக்கணும்? புத்தகத்தை படித்தான் வந்திருக்கணும். புலி கூட்டல் கரைத்தான்ங்கிறது புலியை கரைத்தான் வந்திருக்கணும். வீடு கூட்டல் இடித்தான் வந்து வீட்டை இடித்தான் வந்திருக்கணும். காது கூட்டல் கடித்தான் அப்படின்னா என்னது? காதை கடித்தான். காதை கடித்தான்னா நம்ம மரபு தொடர்கள் கூட சொல்லுவோம் இல்லையா? காதை கடித்தாலும் அது காதில் போயிட்டு மெதுவாக கோல் முட்டி விடுறது, அதான் காதை கடிக்கிறது அப்படின்ற பொருளை வரும். நம்ம இதை ஒன்று தெரிஞ்சுக்கோம், ஜஸ்ட் அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த எல்லா சொற்கள்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்து மறைந்து வந்திருக்கு. அப்போ அந்த ஐ மறைந்து வந்துச்சுன்னா அது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லெழுத்துக்கள் வந்து என்னது மிகுந்து வரக்கூடாது. ஏன் அப்படின்னா விரியில் தான் மிகுந்து வரணும். சரிங்களா? அதே போல் இந்த நாடுங்கிறது நாட்டைன்னு மாறும். நாடுங்கிறது நாட்டைன்னு மாறும். அப்படி மாறி வரும் பொழுது தான் வந்து என்னது அந்த ஐ வெளிப்பட்டு வரும். சரிங்களா? அதே போல் இப்போ ஆடு அப்படிங்கிறது என்னது ஆடுன்னு இருந்துச்சுன்னா ஆட்டுன்னு வரும். அதாவது இந்த ஒற்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த டூவில் இருக்கக்கூடிய ஒற்று ரட்டித்து வரும். அந்த இடங்கள்லையும் வல்லினம் வந்து மிகுந்து வரும். நம்ம அங்கே எக்ஸாம்பிளே பார்த்துருப்போம். சரிங்களா? அதே போல் காடு கூட்டல் சேர்ந்தாங்க அது எப்படி வரும்? காட்டைன்னு வரும். இந்த டூ இருக்குது பார்த்தீங்களா? அந்த காடுல இருக்கக்கூடிய டூ வந்து ஒற்று ரட்டித்து காட்டை இன்னொரு இட்டு அப்புறம் டை அப்படின்னு சொல்லி வரணும், மாறி வரும். சரிங்களா? அதற்கான எடுத்துக்காட்டு நம்ம வல்லினம் மிகுதலில் தெளிவாகவே சொல்லியிருக்கோம். அதை ஒரு முறை ஜஸ்ட் ஞாபகப்படுத்தினேன், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது தான். இரண்டாம் வேற்றுமை உருவ ஐ மறைந்து வந்துச்சுன்னா வல்லினம் மிகக்கூடாது, வெளிப்பட்டு வந்தால் வல்லினம் மிகணும், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் 11வது விதி பாருங்கள் என்னது? படி என்று முடியும் வினையச்சங்களுடன் புணரும் வல்லெழுத்துக்கள் மிகாது. நம்ம அங்கே வல்லினம் மிகுதலை என்னது அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். மற்றபடி படி என முடியும் சொற்களில் வந்து எனது வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். எனது வரும்படி தரும்படி போன்ற வினையச்சங்களில் வந்து எனது வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படி இப்படி எப்படி இந்த 3 சொற்களை தவிர தரும்படி கேட்டான், வரும்படி சொன்னான், எழுதும்படி தந்தான், பேசும்படி சொன்னார், உண்ணும்படி வேண்டினார், சொல்லும்படி பேசினார், இந்த சொற்கள் எல்லாம் வந்து என்னது படின்னு சொல்லி முடியக்கூடியது. இவற்றை அடுத்து சரிங்களா இப்படி படின்னு சொல்லி முடியக்கூடிய வினையச்சங்களில் வந்து என்னது வல்லெழுத்தானது மிகுந்து வரக்கூடாது. இங்கே பாருங்கள் சொன்னாருங்கிறது வினைமுற்று, வேண்டினாருங்கிறது வினைமுற்று. அப்போ பேசும்படி உண்ணும்படி சொல்லும்படிங்கிறதுலாம் என்னது இப்போ எல்லாமே வந்து வினையச்சம். இன்னொன்று வந்து என்னது ஈ ஊ, இதில் முடிஞ்சாலே வந்து என்னது வினையச்சம் நமக்கு தெரியும், பிரித்தாலே தெரியும். சரிங்களா? ஈ ஊ. சரிங்களா? அடுத்து 12வது போயிடலாமா? 12வது பாருங்கள். அகரவீற்று வினைமுற்றுக்களுடன் புணரும் வல்லெழுத்துக்கள் மிகாது. சரிங்களா? அதாவது அகரத்தை ஈற்றாக கொண்ட சரிங்களா அகரவீற்று வினைமுற்றுக்கள்னா என்னது அகரத்தை ஈற்றாக கொண்ட வினைமுற்றுக்கள். வினைமுற்றுனது ஒரு வினையானது முற்று பெற்றிருக்கணும், அதை வந்து முற்று வினை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அகரத்தில் முடிந்த வினைமுற்றுக்கள் பார்த்துடலாமா? சென்றன பசுக்கள், பறந்தன பறவைகள், விழுந்தன கதிர்கள், பொழிந்தன கார்மேகங்கள், வந்தன கழுதைகள், நடந்தன கால்கள். சரிங்களா? இந்த சொற்களை எல்லாம் பாருங்கள். இதில் நிலைமொழி எல்லாமே வந்து பாருங்கள் அகர ஈற்றை கொண்ட ஒரு வினைமுற்றுக்கள். இங்கே சென்றன, பறந்தன, விழுந்தன, பொழிந்தன, வந்தன, நடந்தன, இது எல்லாமே வந்து என்னது முடிஞ்சிருச்சு, வினையானது முற்று பெற்றுருச்சு. ஆனால் அகர ஈற்றை கொண்டிருக்கு. இத்தகைய அகர ஈற்றை கொண்ட வினை முற்றுக்களுடன் புணரக்கூடிய இந்த வல்லினம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வல்லினங்கள் வந்து என்னது மிகுந்து வராது, ஒற்று மிகுந்து வராது. சரிங்களா? அடுத்து 13வது பாருங்க.
வியங்கோல் வினைமுற்றுகளுடன் புணரக்கூடிய வல்லெழுத்துக்கள் வந்து மிகுந்து வராது. சரிங்களா? வியங்கோல் வினைமுற்று நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டுதல், நிந்தித்தல் போன்ற பொருளில் வரக்கூடியது. அதே போல் க, இய, இயர் இந்த விதிகளை பெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், வாழ்க தலைவர், வாழ்க கலை, வீழ்க கயவர். இது வந்து வாழ்கங்கிறது வாழ்த்துதல், வீழ்கங்கிறது என்னது? வைதல், பழித்தல்ல வரும். சரிங்களா? அதே போல் ஒளிக, ஒளிக துரோகம். பார்த்தீங்களா? வாழ்க தலைவி, வாழ்க பாரதம், வாழ்க தமிழ், வளர்க தமிழ். எல்லாமே வந்து என்னது? வியங்கோல் வினைமுற்றுக்கள். வாழ்க அப்படின்னா அது வினை முற்று பெற்றுச்சு, வீழ்கன்னா வினை முற்று பெற்றுச்சு. ஆனால் என்னது? இந்த கங்கிற விகுதி வந்திருக்கனால இவை வந்து என்னன்னு சொல்லுவோம்? வியங்கோல் வினைமுற்றுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வியங்கோல் வினைமுற்றுக்களை அடுத்து வல்லெழுத்தை முதலாவதாக கொண்ட நிலைமொழிகள் வந்து சேரும் பொழுது இவற்றுக்கு இடையில் வல்லொற்று மிகுந்து வராது. சரிங்களா? மிகுந்து வரக்கூடாது. அடுத்து நம்ம 14வது விதி பார்த்துடலாமா? 14வது விதி பாருங்க, வினைத்தொகையில் புணரும் வல்லெழுத்துக்கள் மிகாது. வினைத்தொகைன்னா என்னது? காலம் கறந்த பெயரெச்சத்தை தான் வந்து என்னது? வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 காலத்துலேயும் வரும். இப்போ பாருங்க, குடி தண்ணீர் அப்படின்னா என்னது? குடித்த தண்ணீர், குடிக்கும் தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர் அப்படின்ற 3 காலத்துலேயும் வரும். அதே போல் பாய் புனல் அப்படின்னா என்னது? பாய்ந்த புயல், புனல், பாயும் புனல், பாய்கின்ற புனல். அதே போல் வளர் பிறைனாலும் அதான், வளர்ந்த பிறை, வளரும் பிறை, வளர்கின்ற பிறை. இப்படி 3 காலத்துலையுமே வரும் பொழுது அந்த வினைத்தொகை பார்த்தீங்களா, அந்த வினைத்தொகையை அடுத்து வல்லெழுத்துக்கள் வந்து மிகுந்து வரக்கூடாது. இங்கே பாருங்கள், இங்கே ஐ வந்திருக்கு பிறையில், இது கிடையாது. நான் சொல்கிறேன் எடுத்துக்காட்டு. இதை முதல்ல நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சரிங்களா? இருக்குது, அதுலேயுமே எக்ஸாம்பிள் இருக்குது. பாருங்கள், குடி தண்ணீர் வினைத்தொகை, வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. பாய்புணல், வளர்பிறை, இங்கே இரு வந்திருக்கு. சரிங்களா? இரு வந்திருக்கு, ஒரே சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஒற்று போற்றக்கூடாது, தப்பு. இந்த சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய இலக்கண குறிப்பு என்னது? இது ஒரு வினைத்தொகைன்னு தெரியணும். சரிங்களா? அதே போல் குடிநீர், குடித்த நீர், குடிக்கும் நீர், குடிக்கின்ற நீர் அப்படின்ற பொருள். அதே போல் பழமுதிர் சோலை அப்படிங்கிறது ஒரு வினைத்தொகை தான். பழம் முதிர்ந்த சோலை, முதிரும் சோலை, முதிர்கின்ற சோலை. சரிங்களா? அதே போல் இடுபொருங்கிறது இட்ட பொருள், இடும் பொருள், இடுகின்ற பொருள். அதே போல் சொறி சிறங்குன்னு என்னது? சொரித்த சிறங்கு, சொரியும் சிறங்கு, சொரிகின்ற சிறங்குன்னு 3 காலத்தில் வரும். அதே போல் வடித்தேன் என்னது? வடித்த தேன், வடிக்கின்ற தேன், வடிக்கும் தேன். செய்கடனா, செய்த கடன், செய்யும் கடன், செய்கின்ற கடன் அப்படின்னு சொல்லி வரும். அதே போல் சுடுசோறு, சுட்ட சோறு, சுடும் சோறு என்னது? சுடுகின்ற சோறு அப்படின்னு சொல்லி 3 காலத்திலுமே எல்லாமே வரும். பாருங்கள், உயர்குணம், சுடுகாடு, உரை பொருள், உறையும் பொருள், உறைந்த பொருள், உரைகின்ற பொருள். சரிங்களா? ஊறுகாய் அதே மாதிரி தான் வரும். ஊறுகாய், ஊறிய காய், ஊறுகின்ற காய் என்ற பொருள் வரும். நிமிர்த்தலை, அடுக்களிறு, சுடுசொல், ஊறுகாய், எரிதிரை, குளிர்காலம், தாழ்குழல். பாருங்கள், இந்த இடத்துலலாம் இந்த இரு வந்திருக்கு தான், இருந்தாலும் அந்த மெய்யெழுத்து வரக்கூடாது. ஏன்னா குளிர்காலம் என்னது? குளிரும் காலம், குளிர்ந்த காலம், குளிர்கின்ற காலம்ன்ற வினைத்தொகையாக வந்துடும். சரிங்களா? அதே போல் தாழ்குழல், பாருங்கள் இந்த இடத்துலையும் ஒற்று வரக்கூடாது. இங்கே பாருங்கள், திருவளர் செல்வி, திருவளர் செல்வன், திருநிறை செல்வன், திருநிறை செல்வி. இப்போ இந்த 4 சொற்களுமே வந்து நமக்கு ரொம்பவும் பரிச்சயமான சொல். இப்போ என்னது? ஒவ்வொரு வீட்டில் பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணும்பொழுது பத்திரிக்கையில் இப்படி தான் போடுவாங்க, திருவளர் செல்வன், திருவளர் செல்வி, இல்லைன்னா திருநிறை செல்வன், திருநிறை செல்வி அப்படின்னு போவாங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையில் இந்த திருவளர் செல்வன் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், திருநிறை செல்வி, திருநிறை திருவளர், இந்த 2 சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அதாவது ஒரு வீட்டில் 2 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது வளரும் திருமணம் வந்து அடுத்து வளரும். இவனை அடுத்து ஒரு பையனை அடுத்து இன்னொரு பையன். அப்போ மொதல் பையனுக்கோ மொதல் பொண்ணுக்கோ திருமணம் பண்ணாங்கன்னா திருவளர் செல்வன், திருவளர் செல்வி அப்படின்னு போடுவாங்க. ஏன்னா வளரும். எங்கள் வீட்டில் இன்னொரு விசேஷம் இருக்குது, வளர்ந்து வரும், அடுத்து ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற பொருள், அடுத்து ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு. அதே போல் கடைசி பையனுக்கோ இல்லை ஒரே ஒரு பையனுக்கோன்னு விசேஷம் வச்சாங்கன்னா என்னது? திருநிறை செல்வி, திருநிறை செல்வன் போடுவாங்க. அதோட எங்கள் வீட்டில் நிறைந்துருச்சு, செல்வன் பையன் நிறைவு பெற்றுட்டான், பொண்ணு நிறைவு பெற்றுட்டாள் எங்கள் வீட்டில் அப்படின்ற பொருள். சரிங்களா? இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட். ஆனால் இந்த 4 சொற்களுமே பாருங்கள், அழிச்சிட்டு காட்டுறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா வளரும் செல்வன், வளர்கின்ற செல்வன், வளர்ந்த செல்வன் அப்படின்னு 3 காலத்திலுமே வரும். சரிங்களா? அதே போல் திருநிறை செல்வன் அப்படி தான்,
திரு நிறைந்த செல்வன், திரு நிறைகின்ற செல்வன், திரு நிறையும் செல்வன் அப்படின்ற பொருளில் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா மதிநிறை வானம் இல்லைன்னா என்னது மதின நேரத்தில் நிலவு, நிலவு நிறைந்துள்ள வானம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து மதிநிறை செல்வன் பேர் வைப்பாங்க. மதிநிறை செல்வன் நிறைய பேர் தெரியாமல் மதிநிறை செல்வனுக்கு இச்சு போடுவாங்க. போடக்கூடாது. ஏன்னா இது அந்த இடப்பொருள் இடப்பொருள் ஆயிரும். மதி நிறைங்கிறது என்னென்னா மதினா நிலவு, நிலவு நிறைந்துள்ள வானம். அப்போ இந்த இடத்துல இது மதி நிறையும் செல்வன், நிறைந்த செல்வன், நிறைகின்ற செல்வன், மதி நிறையும் வானம், நிறைந்த வானம், நிறைகின்ற வானம் அப்படின்ற 3 காலத்திலுமே வரக்கூடியதால் இவை எல்லாமே வந்து என்னது வினைத்தொகை ஆயிரும். வினைத்தொகையை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா? அடுத்து பார்த்துடலாமா? பாருங்கள். அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு என்னும் சொற்களுடன் புணரும் எழுத்துக்கள் வல்லெழுத்துக்கள் மிகாது. நம்ம அங்கே பார்த்தோம்னா என்னது அங்கு, இங்கு, எங்கு, யாங்கு, அத்தகைய, இத்தகைய, அதில் எதுவுமே இது இல்லை. இது பார்த்தாலே என்னது அப்போ அதை தவிர இதில் வந்து என்னது இந்த சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு இந்த சொற்களை எடுத்து என்னது வல்லினமானது மிகக்கூடாது. அதே மாதிரிலாம் நீங்கள் சொல்லி பார்த்தாலுமே ஒற்றெழுத்து உச்சரிப்புலையுமே வராது. பாருங்கள், அவ்வளவு கண்டேன், எவ்வளவு கொடுத்தாய், இவ்வளவு பேசினாய், எவ்வளவு செய்தாய், எந்த இடத்துமே எவ்வளவு செய்தாய் அப்படின்னு வராது. உச்சரிக்கும் போதே உங்களுக்கு அது வராது. சரிங்களா? அடுத்து 16வது விதி போயிடலாமா? பாருங்கள். வினா எழுத்து பாருங்கள். ஆ, ஏ, ஓ என்னும் ஈறுகளை உடைய வினா பெயர்களுடன் புணரும் வல்லெழுத்துக்கள் வந்து மிகாது. நம்ம அங்கே தனிக்குறளை அடுத்து ஆகார ஓசை பார்த்துருப்போமா? வரும்பொழுது வல்லொற்று மிகணும். ஆனால் நீங்கள் இதை ஞாபகம் வச்சிட்டாலே அதில் நீங்கள் எலிமினேட் பண்ணலாம் அழகாக. இங்கே பாருங்கள், ஆ, ஏ, ஓ இந்த 3 ஈறுகளை உடைய வினா பெயர்களை அடுத்து தான் வல்லினம் மிகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? அப்போ வினா பெயர்களை தவிர மற்ற பெயர்களில் வந்து என்னது வல்லினம் மிகுந்து வரலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், அவனா, இவனா, அவனோ, இவனோ, பாருங்க அவனோ, இவனோ. சரிங்களா? அடுத்து இளங்கோவா, சரிங்களா, அவனே, இவனே. சரிங்களா? இந்த சொற்களை எடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் வேகமாக வாசிக்கிறேன், கவனிங்க. அவனா கண்டான், அவனே கண்டான், அவனோ கண்டான், இவனா செய்தான், இவனே செய்தான், இவனோ செய்தான், அவனா தந்தான், அவனே தந்தான், அவனோ தந்தான். அடுத்து இளங்கோவா பார்த்தான், இளங்கோவே பார்த்தான், இளங்கோவோ பார்த்தான். சரிங்களா? ஆ, ஏ, ஓ இவற்றை இறுதியாக கொண்ட வினா பெயர்கள் அதுதான் ஞாபகம் இருக்கணும். சரிங்களா? அந்த சொல் வந்து ஒரு உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு வினா சொல்லாக இருக்கணும். அந்த வினா சொல்லாக இருந்துச்சுன்னா அவற்றை எடுத்து வல்லினம் வந்து என்னது மிகுந்து வரவே கூடாது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்த்ததான் என்னது 8, 10 தவிர மற்ற எண்ணு பெயர்களுடன் வந்து வல்லெழுத்துக்கள் வந்து மிகுந்து வராது. சரிங்களா? 8, 10 அதே போல் அரை, பாதி இவற்றில் மட்டும்தான் வல்லெழுத்து மிகுந்து வரணும். மற்ற எண்களை அடுத்து இந்த எண்ணு பெயர் புணர்ச்சியில் வல்லெழுத்து மிகுந்து வரக்கூடாது. பாருங்கள், ஒரு புத்தகம். சரிங்களா? ஒரு புத்தகம். அடுத்து ஒன்று சாப்பிடு, ஒன்று கூடுவோம். சரிங்களா? அடுத்து ஒன்று செய், ஒரு செயல், ஒரு பாடம், ஒரு கோடி. அப்படியே பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் வன்தொடர் குற்றியலுறத்துலையும் சில மென்தொடர் குற்றியலுறத்தையும் என்னது வல்லினம் மிகுன்னு பார்த்துருப்பாங்க. ஒன்றுங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து இது என்னது ஒரு மென்தொடர் குற்றியலுறம். அதனால் இங்கே வந்து என்னது வல்லினம் மிகாது. சில மென்தொடர் குற்றியலுறத்தில் அது வினையச்சமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். வல்லினம் மிகுதல்ல கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? பாருங்கள், ஒரு புத்தகம், ஒன்று சாப்பிடு, ஒன்று கூடுவோம், ஒன்று செய், ஒரு செயல், ஒரு பாடம். இது எல்லாமே ஒன்றுங்கிற எண்ணில் வல்லினம் மிகாத இடங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 பாருங்கள், 2 பசுக்கள். 2 பசுக்கள் போடக்கூடாது. இந்த இடத்துல பாருங்கள், 2 அப்படிங்கிற சொல் வந்து இதுவுமே வந்து என்னது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம் அல்ல. சரிங்களா? ஏன்னா இது எங்கேன்னு நம்ம போயிடும், இடைத்தொடரில் வந்துடும். சரிங்களா? அதே போல் 2 கண்கள், 2 காளைகள். இந்த 2 வரும்போதே நீங்கள் கவனிக்கணும், இதுக்கு முன்னாடி வல்லின எழுத்திருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து பாருங்கள், 2 கண்கள். சரிங்களா? 2 கண்கள். இவற்றை அடுத்து வந்து என்னது வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து 3, 4 ஃபுல்லாக 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. விரைவாக பார்த்துடலாமா? 3 காளைகள், 3 தமிழ், 3 கனிகள், 4 திசைகள்,
4 பிள்ளைகள், 4 படைகள், 5 கால்கள், 5 பழங்கள், 5 பொறிகள், 6 அறுதொழில், 6 படை, 6 காடுகள், அறுசீர், அறுபதம், 7 கடல்கள், 7 பிறப்பு, 7 சிறப்பு, 7 தினம், 9 தானியம், நவதானியம் சொல்கிறாங்களே அது, 9 பறவைகள், இவற்றிலெல்லாம் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, 18வது விதி பாருங்க. அகரவீற்று அக்ரிணை பன்மை பெயருடன் புணரும் வல்லெழுத்துக்கள் மிகாது. சரிங்களா? அகர ஈரா இருக்கணும், அக்ரிணை பன்மையாக இருக்கணும். சரிங்களா? அத்தகைய பெயர்களில் வல்லினமானது மிகுந்து வராது. இங்கே பாருங்க, சில, பல, புத்தகத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க, சில, பல ஆகியவற்றை அடுத்து வல்லெழுத்து மிகாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை கேள்வியில் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா அகரவீற்று பன்மை பெயர்கள் தேர்ந்தெடு அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியணும். இந்த சிலங்கிறது தான் என்னது அகரையீற்று பன்மை பெயர்கள். சரிங்களா? சில அப்படிங்கிறது தான் என்னது அகரையீற்று பன்மை பெயர்கள். ஏன்னா இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி அகரையீர் வந்துடுது. இப்போ சில பலங்கிறது பன்மையை குறிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை என்னது அக்ரிணை பன்மையை குறிக்கக்கூடியது. இதே உயர்திணைக்கு இது எப்படி வரும், சிலர், பலர் அப்படின்னு வந்தால் தான் உயர்திணையை குறிக்கக்கூடியது. சரிங்களா? சில பலன்னா அக்ரிணையை குறிக்கக்கூடியது. எடுத்துக்காட்டு பார்த்துடலாமா? பாருங்க, சில கழுதைகள், சில பன்றிகள், சில பொருட்கள், சில பதர்கள், பல பெயர்கள், பல காட்சிகள், பல கேள்விகள், பல சொற்கள், பல தடைகள், இவற்றை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. பாருங்க, அடுத்து பாருங்க, வன்தொடர் ஒளிந்த ஏனைய குற்றியலுகரங்குடன் புணரும் வல்லெழுத்துக்கள் மிகாது. நம்ம அங்கேயே பார்த்துருப்போம், வன்தொடர் குற்றியலுகரத்தில் என்னது வல்லினம் மிகும். அதே போல் என்னது வன்தொடரை அடுத்த மற்ற குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் சில இடங்களில் சில மென்தொடர் குற்றியலுகரத்துலையும், சில உயிர்த்தொடர் குற்றியலுகரங்களையும், சில நெடில் தொடர் குற்றியலுகரங்களையும் வல்லினமானது மிகுந்து வரும் அப்படிவாங்க. ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னது, பொதுவாக வன்தொடரில் தான் மிகுந்து வரும். சரிங்களா? மற்ற எல்லாத்துலையும் மிகுந்து வராது. அதில் சில விதிவிலக்குகள் தான் நம்ம அங்கே பார்த்தது. சில மென்தொடர், சில நெடில் தொடர் குற்றியலுகரங்கள்லாம் நம்ம அங்கே பார்த்தது. அதே போல் உயிர் தொடர்லையும் சில இடங்களில் வல்லினம் மிகுந்து வரும். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா மிகுந்து வரக்கூடாது, வன்தொடரில் தான் மிகுந்து வரணும். சரிங்களா? ஏன்னா அதுக்கு காரணம் சொல்லியிருப்பேன், வல்லொற்று போடலைன்னா அது என்னது எண்ணுமையாக மாறிடும் அப்படின்னு சொல்லி காரணம்லாம் அதுக்கு சொல்லியிருந்திருப்பேன். அந்தந்த இடத்துல அது என்ன மாதிரியான பொருள் வேறுபாடு தருமோ அதை பொறுத்து தான் அதுக்காக வச்சுருப்பாங்க. அதை பொறுத்து அந்த எடுத்துக்காட்டும் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், 6 தலை, எஃகு சிறிது, விறகு பெரிது, பந்து தந்தான், செய்து போனான். சரிங்களா? 6 தலை அப்படின்னா 6 தலையும் அப்படின்னு வராது. சரிங்களா? 6 தலைனாலே 6 தலை தான் குறிக்குது. எஃகு சிறிதுனா எஃகு சின்னதானது சிறியதுன்னு தான் குறிக்குது. பந்து தந்தான்னா பந்தை தந்தான் அப்படிங்கிறத தான் குறிக்குது. சரிங்களா? அதே போல் என்னது விறகு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கூ இருக்கா, வெளிப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி 4ஆம் வேற்று உருவு வெளிப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. சரிங்களா? இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா குற்றியலுகரங்களில் வரும். பாருங்கள், இது 6ங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம், எஃகுங்கிறது ஆயுத தொடர் குற்றியலுகரம், விறகு அப்படிங்கிறது என்னது ஒரு உயிர் தொடர் குற்றியலுகரம், பந்துங்கிறது மென் தொடர் குற்றியலுகரம், செய்துங்கிறது இடைத்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரத்தை தவிர மற்ற குற்றியலுகரங்களில் புணரும் வல்லெழுத்துக்கள் மிகாது. வன்தொடரில் தான் மிகுந்து வரணும். சரிங்களா? நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இருக்கக்கூடிய சில விளக்கங்கள், சில விதிவிலக்குகளும் சொல்லியிருப்போம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 4ஆம் வேற்றுமை தொகையில், சரிங்களா, 4ஆம் வேற்றுமை தொகையில் உயர்திணை பெயர்களின் பின்வரும் வல்லினம் மிகாது. உயர்திணை பெயர்களை அடுத்து வரக்கூடிய வல்லினமானது மிகாது. 4ஆம் வேற்றுமை தொகையாக இருக்கணும். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், நிலைமொழி உயர்திணை பெயராக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா உயர்திணை பெயர்களின் பின் அப்படின்னா என்னது, பின் வரும்னா என்னது, வருமொழியில் வல்லினம் வருதல் அப்படின்ற பொருள். அப்போ நிலைமொழி என்னது உயர்திணை பெயராக இருக்கணும். அதே போல் 4ஆம் வேற்றுமை உருவானது மறைந்து வந்திருக்கணும். 4ஆம் வேற்றுமை உருவு என்னது, கு. அப்போ 4ஆம் வேற்றுமை உருவை வெளிப்பட்டு வந்தால் வல்லினம் மிகுன்னு பார்த்துருப்போம். அதுதான் 4ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் என்னது மிகாது. பாருங்கள், வள்ளுவர் கோட்டம். சரிங்களா? வள்ளுவர் கோட்டம். ஆசிரியர் சம்பளம், அதாவது வள்ளுவருக்கு கோட்டம், ஆசிரியருக்கு சம்பளம், தேன்மொழிக்கு கணவன்,
கண்ணகிக்கு கோயில், அப்போ நான்காம் வேற்றுமை உருவான கு வந்து மறைந்து வந்திருக்கு. சரிங்களா? அப்படிங்கும் பொழுது என்னது, இந்த இடத்துல வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா நிலைமொழி எல்லாமே ஆசிரியர், வள்ளுவர், தேன்மொழி, கண்ணகி எல்லாமே வந்து என்னது உயர்திணை. சரிங்களா? நிலைமொழி எல்லாமே உயர்திணை. நிலைமொழி உயர்திணையாக இருந்து நான்காம் வேற்றுமை தொகையில் வந்து என்னது வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்க, உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. சரிங்களா? உம்மை தொகை, உம்மை தொகைனா இது இரண்டு சொற்களுக்கு இடையில் உம்மு வந்து மறைந்து வந்தால் அது வந்து உம்மை தொகை. அப்போ உம்மை தொகையில் வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. பாருங்க, தாயும் தந்தையும், இரவும் பகலும், செடியும் கொடியும், பொரியும் கடலையும், வெற்றிலையும் பாக்கும், அக்காவும் தங்கையும். சரி, அப்போ மறைந்து வந்திருக்கு. இந்த இடத்துல எல்லாம் வந்து என்னது ஒற்றெழுத்து மிகுந்து வரக்கூடாது. அதே இன்னொன்று சொல்கிறேன், எதிர் எதிர் சொற்களை அடுத்து. சரிங்களா? எதிர் எதிர் சொற்களில் வந்து இரண்டு எதிர் எதிர் சொற்கள் இணையும் பொழுது அவற்றிற்கு இடையிலும் வந்து என்னது வல்லின ஒற்றெழுத்துக்கள் மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா? இங்கே பாருங்கள், நிறைய பேர் பிழை திருத்தம் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. இது வந்து தவறு. பிழை திருத்தம் அப்படின்னு தான் எழுதணும். சரிங்களா? ஏன்னா பிழை இதற்கான எதிர்ச்சொல் வந்து என்னது திருத்தம். இங்கே பாருங்கள், தாய் எதிர்ச்சொல் தந்தை வரலையா, இரவு எதிர்ச்சொல் பகல், அக்கா எதிர்ச்சொல் வந்து என்னது தங்கை, அதே போல் அண்ணன் தம்பி. சரிங்களா? எதிர் எதிர் சொற்களை அடுத்தும் வல்லினம் மிகக்கூடாது. அதையும் நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் உம்மை தொகையிலும் வல்லினம் மிகாது. ஏன்னா சில எதிர் சொற்கள் பார்த்தீங்கன்னா உம்மை தொகையாக வரும். சரிங்களா? பாருங்க, இட்லி தோசை நம்ம தெரிஞ்ச அந்த இட்லிக்கு தோசை எதிர் தானே. அடுத்து பூரி கிழங்கு, பூரியும் கிழங்கும். இங்கே பாருங்க, ராப்பகல், ஏற்றத்தாழ்வு இவற்றில் மட்டும் விதிவிலக்காக வழிமிகுமா. சரிங்களா? இந்த இதை மட்டும் ஏற்றத்தாழ்வு, ராப்பகல் இந்த ரெண்டு சொற்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவற்றில் மட்டும்தான் வந்து விதிவிலக்காக ஒற்றெழுத்து மிகுந்து வரும். சரிங்களா? விழித்தொடர்களில் வழி மிகா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்னது எட்டாம் வேற்றுமை விழியில் வந்து மிகாதுண்டு. விழிப்பெயரில் பாருங்கள், அழகா கொடு, செல்வி சொல், மணி தா, செல்வா பார் எல்லாமே வந்து என்னது விழித்தொடர். அப்போ இந்த விழித்தொடரில் வந்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள் 23, நிறுத்தற்குறிகளின் பயன்பாட்டால் கீழ்காணும் இடங்களில் வழி மிகாது. நிறுத்தற்குறி பயன்படுத்துகிற காரணத்தால் சில இடங்களில் வந்து வல்லினம் மிகாது. அந்த இடங்கள்லாம் எந்தெந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா? பாருங்கள், ஒற்று இட வேண்டிய சொல்லின் பின் கால் புள்ளியை பயன்படுத்துவதால் ஒற்று மிகுவது தவிர்க்கப்படுகிறது. அதாவது ஒற்றெழுத்து இரண்டு சொற்களுக்கு இடையில் ஒற்றெழுத்தானது போடணும். அப்படி போட வேண்டிய இடத்துல அந்த ஒற்றெழுத்துக்கு பதிலாக ஒரு கால் புள்ளி, ஒரு கமா போட்டோம்னு வச்சுக்கோங்க. கமா போட்டோம்னா அந்த ஒற்றெழுத்து அந்த இடத்துல தேவைப்படாது. சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கேட்பதற்கு காது கூர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கணும். ஏன் எப்போ அப்படின்னா இந்த கமா இல்லைன்னா இக்கு வந்துருக்கணும். ஏன்னா இங்கே நான்காம் வேற்று உருவானது வெளிப்பட்டு வந்திருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னது வன்தொடர் குற்றியல் வரும். அப்போ கேட்பதற்கு காது கூர்மையாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல கமா போட்ட காரணத்தால் அந்த ஒற்றெழுத்தான இக்கு வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே போல் இங்கே பாருங்கள், அதை செய்வதற்கு பணம் தேவை. சரிங்களா? இந்த இடத்துலையும் கமா போட்டதுனால அதை செய்வதற்கு பணம் தேவை. ஒற்றெழுத்தானது இந்த இடத்துல தவிர்க்கப்பட்டிருக்கு. அதற்கு மாற்றாக பட்டாடை எடுத்தால், இந்த இடத்துலையும் கமா போட்ட காரணத்தால் ஒற்றெழுத்தானது தவிர்க்கப்பட்டிருக்கு. அப்போ கேள்வி நிறுத்தற்குறி தொடர்பாக இப்படி கூட கேட்கலாம். சில நிறுத்தற்குறிய எந்த நிறுத்தற்புள்ளியின் பயன்பாட்டால் சரிங்களா வல்லொற்று மிகாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும். கமா கார்புள்ளியினுடைய பயன்பாட்டால் ஒற்றெழுத்து வந்து தவிர்க்கப்படும்னு தெரியணும். சரிங்களா? அடுத்து பார்த்துடலாமா? அடுத்து பாருங்க, வருமொழி மேற்கோள் குறிக்குள் இருந்தால் வல்லினம் மிகாது. வருமொழி வந்துட்டு என்னது மேற்கோள் குறிக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. பாருங்க, இரண்டு சொற்கள் இணைவதை என்னது இந்த சென்டென்ஸை பாருங்கள், இரண்டு சொற்கள் இணைவதை புணர்ச்சி என்கிறோம். இந்த இடத்துல இந்த புணர்ச்சிங்கிறது என்னது ஒரு கமா ஒரு
மேற்கோள் குறி போட்டு காமிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்னது, இந்த நமக்கு ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல என்னது, இப்பு வரணும், வல்லொற்று மிகுந்து வரணும். ஒருவேளை இந்த மேற்கோள் குறி போடலைன்னா இப்பு போட்டு தான் எழுதணும். அப்படின்னா தான் சரி. சரிங்களா? இப்போ பாருங்கள், பிழையற்ற தொடர் கண்டறிதலில் இப்படியும் கூட கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா? இரு சொற்கள் இணைவதை புணர்ச்சி என்கிறோம். அப்போ இப்பு போட்டால் இந்த மேற்கோள் குறி போடக்கூடாது. மேற்கோள் குறி போட்டால் என்னது, இந்த ஒற்றெழுத்து தவிர்க்கப்படலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அதனை தினமணியில் காணலாம். இந்த இடத்துல இது அதனை, இதனை, எதனை என்னது வல்லொற்று மிகுன்னு பார்த்துருக்கோமா? ஆனால் இந்த இடத்துல அதனை வந்திருக்கு, ஒற்றெழுத்து மிகலை. ஏன்னா அடுத்து வரக்கூடிய வறுமொழிக்கு என்னது, மேற்கோள் குறி போட்டிருக்காங்க. சரிங்களா? வறுமொழியானது மேற்கோள் குறிக்குள் இருக்குது, அதனால் ஒற்று தவிர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து, நகரின் பெயரை சென்னை என அரசு மாற்றியது. பெயரை இச்சு வந்திருக்கணும், இரண்டாம் வெற்றி உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு. ஆனால் மேற்கோள் குறி வந்திருக்கின்ற காரணத்தால் ஒற்றெழுத்தானது என்னது தவிர்க்கப்பட்டிருக்கு. அப்போ கமா அடுத்து வறுமொழி மேற்கோள் குறிக்குள்ள இருந்தால் ஒற்றெழுத்து என்னது தவிர்க்கப்படலாம். வல்லினம் அந்த இடத்துல மிக வேண்டிய அவசியம் இல்லை, மிகாது. அடுத்து பாருங்க, வறுமொழியானது அடைப்புக்குறியின் உள்ளேயும் வெளியேயும் இருந்தால் வழி மிகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வறுமொழி வருகின்ற மொழியானது அடைப்புக்குறியினுடைய உள்ளேயும் வெளியேயும் இருந்தால் வழி மிகாது. இங்கே பாருங்கள், எனக்கு அவரை பாடலாசிரியராக தெரியாது, எனக்கு அவரை ஆசிரியராக தெரியாது, உடற்கூறியலை அனாட்டமி பற்றிய நூல். சரிங்களா? இந்த இடத்துல என்னது, அவரை இப்போ வந்திருக்கணும் சரிங்களா? ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல நமக்கு வராமல் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அடைப்புக்குறியின் உள்ளேயும் வெளியேயும் வறுமொழி இருந்தால், அடைப்புக்குறிக்கு உள்ளேயும் வெளியேயும் வறுமொழி இருந்தால் அந்த இடத்துல இந்த வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, வறுமொழியானது சுருக்க குறியீடாக இருந்தால், வறுமொழி சுருக்க குறியீடாக இருந்தால் வழி மிகாது. சரிங்களா? வறுமொழி சுருக்க குறியீடு. இங்கே பாருங்கள், மின்னிணைப்பை தமிவா, அதாவது என்னது, தமிழ்நாடு மின்சார வாரியம் துண்டித்தது. சரிங்களா? மின்னிணைப்பை தமிவா துண்டித்தது. இந்த இடத்துல என்னது இத்து வரணும், மின்னிணைப்பை தமிழ்நாடு மின்சார வாரியம் துண்டித்தது அப்படின்னு சொல்லி வரணும். அந்த இடத்துலையும் நமக்கு வல்லொற்று மிக வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இது நம்ம ஏற்கனவே பார்த்ததான். பாருங்க, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தவிர இதர பெயரச்சங்களுக்கு பின் வல்லினம் மிகாது. பார்த்துட்டோமா? அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும். பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் தான் மீதி இருக்கக்கூடிய இதர பெயரச்சங்கள், அவற்றில் வல்லினம் மிகாது. செய்கின்ற பணி, இது என்னது, பெயரச்சம். செய்கின்ற பணி. பெரிய தந்தை, இதுவுமே பெயரச்சம். வந்த பையன், இது என்னது, பெயரச்சம். காணாத கண், இது எதிர்மறை பெயரச்சம். பெரிய புராணம், இது பெயரச்சம். ஓடாத குதிரை, இது என்னது, எதிர்மறை பெயரச்சம். பேசாத படம், இது என்னது, எதிர்மறை பெயரச்சம். இனிய பாடல், இது பெயரச்சம். அடுத்து பரந்த புறா பெயரச்சம். வாடாத பூ எதிர்மறை பெயரச்சம். இதை ஈறு கெட்டுச்சுன்னா வல்லொற்று மிகுந்து வரும். சரிங்களா? இந்த நிறுத்தற்குறி நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாமா? என்னென்ன, கார் புள்ளி. சரிங்களா? அதே போல் வறுமொழி என்னது, மேற்கோள் குறிக்குள் இருந்தால். ஒன்று கார் புள்ளி, அதாவது ஒற்று இட வேண்டிய இடத்தில் கார் புள்ளி இருந்தாலோ, அடுத்து என்னது, வறுமொழியானது மேற்கோள் குறிக்குள் இருந்தாலோ, அடுத்து வறுமொழியானது அடைப்புக்குறியினுடைய உள்ளேயும் வெளியே இருந்தாலும் அந்த இடங்கள்லாம் வல்லினமானது மிகுந்து வராது. அதே போல் என்னது, வறுமொழியானது சுருக்க குறியீடாக இருந்தாலும் அந்த இடத்துல வல்லொற்று மிகுந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி விரித்து தமிழ்நாடு மின்சார வாரியம் இருந்தால் மட்டும்தான் மின்னிணைப்பை தமிழ்நாடு மின்சார வாரியம் துண்டித்தது அப்படின்னு சொல்லி வரணும். தமிழ்வான்னு சொல்லி சுருக்கமாக இருந்துச்சுன்னா வரக்கூடாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, அன்று, இன்று, என்று, ஆவது, போன்று, அடா, அடி என்னும் சொற்களின் பின் வழி மிகாது. சரிங்களா? அன்று, இன்று. இப்போ இந்த அன்று, இன்று, என்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இது என்னது, ஒரு மென்தொடர் குற்றியல் வரும். அப்போ வன்தொடரை தவிர மற்றவற்றில் என்னது, வல்லினமானது மிகும். சில மென்தொடர், சில உயிர்த்தொடர், சில
நெடில்தொடர் நம்ம பார்த்துட்டோம். எந்த இடத்துல மிகும் நமக்கு தெரிஞ்சிட்டா அப்போ நம்ம இதை ஈஸியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? பொதுவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது வன்தொடர் குறியத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும், மற்றவற்றில் மிகாது. சரிங்களா? அது தவிர ஆவது, போன்று, அடா, அடி இந்த சொற்களை எடுத்தது வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. பாருங்கள், அன்று கேட்டார், இன்று சொன்னார், என்று தருவார், அவரை போன்று கற்றவர் யாருலர். சரிங்களா? அடுத்து அவராவது, கொடுப்பதாவது. அடுத்து யாரடா சொல்வதற்கு, மன்னிக்கணும், யாரடா செல்வதங்கு, ஏனடி செல்கிறாய். சரிங்களா? என்னதா அப்படி இப்படி எப்படி தவிர படி வேற. இங்கே வந்து ஏனடி அடி. சரிங்களா? இது வந்து அடா, இது ஆவது. சரிங்களா? அது இது என்னது போன்று, இது என்று, இன்று, அன்று. இந்த சொற்களை எடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்க, அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு என்னும் சொற்கள் பின் வலியானது மிகாது. அவ்வளவு பெரிய வீடா, இவ்வளவு சிறிய வீடா, எவ்வளவு கொடுத்தார். சரிங்களா? இந்த இடங்கள்ல வந்து என்னது வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு என்னும் சொற்களின் பின் வல்லினமானது மிகுந்து வராது. எக்ஸாம்பிள் பாருங்க, அவ்வாறு சொன்னார், இவ்வாறு செய்திருப்பானா, இவ்வாறு போர் நடந்து விடுமா, இவ்வாறு கூறினார், எவ்வாறு செய்தல் வேண்டும், எவ்வாறு கேட்டார். சரிங்களா? அடுத்து பாருங்க, அத்தனை, இத்தனை, எத்தனை. சரிங்களா? அத்தனை, இத்தனை, எத்தனை என்னும் சொற்களின் பின் வழி மிகாது. சரிங்களா? அதாவது மன்னிக்கணும், இதுக்கு முன்னாடி சொன்னதில் இந்த அத்தனை இத்தனை மிகும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பதிவிலே தான் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் திருத்திக்கங்க. அத்தனை, இத்தனை, எத்தனை. சரிங்களா? இந்த சொற்களின் பின் வழி மிகாது. அத்தனை கேள்விகளா, அப்போ இக்கு வரக்கூடாது. சரிங்களா? இத்தனை பாடல்களா, எத்தனை சிரமங்கள், அத்தனை குரங்குகளா, இத்தனை கோயில்களா, எத்தனை பசுக்கள் உள்ளன. சரிங்களா? இந்த சொற்களை எடுத்து என்னது வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. இதே அவ்வகை, இவ்வகை, எவ்வகைன்னு வந்தால் மிகுந்து வரணும். சரிங்களா? இங்கே பாருங்க, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அன்றைய, இன்றைய, என்றைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, பின்னைய, நேற்றைய, நாளைய என்னும் சொற்களின் பின் வழி வந்து மிகாது. சரிங்களா? வல்லினம் மிகாது. என்னென்ன சொல் பாருங்க, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அன்றைய, இன்றைய, என்றைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அடுத்து பின்னைய, நேற்றைய, நாளைய. இந்த சொற்களை எடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள், அத்தகைய திறமை உள்ளது, அத்தகைய பேச்சை கேட்டதுண்டா, இத்தகைய செயலை முடிக்க முடியாது, இத்தகைய தன்மை கொண்டவர், எத்தகைய மனிதர்கள் அவர்கள், எத்தகைய சால்பு உடையவர்கள், அன்றைய செய்தி விரும்பத்தக்கதன்று. இவற்றில் எல்லாமே வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. இன்னும் எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்கள், அன்றைய கோட்பாடுகள், இன்றைய தகவல்கள், இன்றைய கடமைகள், என்றைய செய்தி, என்றைய பழக்க வழக்கம், அப்படிப்பட்ட பெரியவர், அப்படிப்பட்ட கோவில், இப்படிப்பட்ட செயலை, இப்படிப்பட்ட காப்பியம். சரிங்களா? இப்படிப்பட்ட காப்பியம், எப்படிப்பட்ட குடும்பம், எப்படிப்பட்ட கற்பனை, அப்போதைய பழக்க வழக்கங்கள், இப்போதைய பண்பாட்டு சிறப்புகள், எப்போதைய கோட்பாடுகள், முன்னைய தூற்றுதல், முன்னைய தூற்றுதல், அடுத்து பின்னைய பாராட்டுக்கள், நேற்றைய தடைகள், நாளைய காட்சிகள். இந்த சொற்களை எடுத்தெல்லாம் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, 30வது விதி பாருங்க, இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ, நான்காம் வேற்றுமை உருவாகிய கு ஆகிய இரண்டை தவிர ஏனைய வேற்றுமை உறுப்புகளின் பின் வல்லினமானது மிகுந்து வரும். சரிங்களா? ஐ, கு. சரிங்களா? மிகாது. சரிங்களா? மிகுந்து வரும்னு சொல்லிட்டு மிகாது. இந்த இரண்டில் மட்டும்தான் வெளிப்பட்டு வந்தால் வல்லினம் மிகும். இந்த இரண்டை தவிர 3, சரிங்களா, 3, 5, 6, 7, சரிங்களா, இந்த உறுப்புகளில் வந்து வெளிப்பட்டு வந்துச்சுனால், சரிங்களா, இந்த உறுப்புகள் வந்து என்னது வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அவற்றின் பின் வல்லினமானது
மிகாது. ஐ கூக்கு மட்டும் மிகும், மற்றவற்றில் வந்து வெளிப்பட்டு வந்தால் மிகாது. பாருங்க, இப்போ வந்து நம்ம மூன்றாம் வேற்றுமை உறுப்புக்கான ஓடு பார்க்க போகிறோம். என்னோடு சேர்ந்து விடு. சரிங்களா, என்னோடு சேர்ந்து விடு வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து பாருங்க, எங்களது பூமி அது வெளிப்பட்டு வந்திருக்கு. என்னது, ஆறாவது வேற்றுமை உறுப்பு. அப்போ வல்லினம் மிகலை. இங்கே பாருங்கள், பாலோடு தேன் மரத்திலிருந்து பறித்தான். சரிங்களா, பாலோடு அப்படின்னா இது ஓடு மூன்றாம் வேறு உறுப்பு. மரத்தில் இருந்து, மரத்தில் வெளிப்பட்டு வந்திருக்கா இல் ஐந்தாம் வேற்று உறுப்பு. இடப்பொருளில் வந்தால் சாரி நீங்கள் பொருள் இது. ஏன்னா மரத்திலிருந்து பறித்தல்லாம் நீங்குதல் தானே, நீங்கள் பொருளில் இல் வந்திருக்கு. அப்போ இது இந்த இடத்துலையும் வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. அடுத்து குரங்கது உடைமை பொருள் அது வெளிப்பட்டு வந்திருக்கு. இந்த இடத்துல வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து என்னுடைய புத்தகம் அது உடைய. சரிங்களா, என்னுடைய இதுவுமே வந்து உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு. உடைய அப்படிங்கிறது வெளிப்பட்டு வந்திருக்கா. எனது புத்தகம் என்னுடைய புத்தகம் ஆறாம் வேற்றுமை உறுப்பு பையன் வெளிப்பட்டு வந்திருக்கா. அந்த இடத்துலையும் வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. அடுத்து மழை நின்று பாய்ந்தான் இல் இன்னு ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு. இன் மழையின் நின்று. சரிங்களா, நீங்கள் பொருள் இந்த இடத்துலையும் எனது வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா, இப்போ வந்து நம்ம 30 இடங்கள் வல்லினம் மிகாத இடங்கள் பார்த்துருக்கோம். சில இடங்களில் வல்லினம் மிகங்களையும் சேர்த்தே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு வரோம். சரிங்களா, இதோட வந்து இந்த வீடியோ பதிவு வந்து முடியுது. இதற்கு அடுத்து மீதம் இருக்கக்கூடிய 30லேருந்து 56 வரைக்குமான வல்லினம் மிகா இடங்கள் வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடம் வரைக்கும் போயிடுச்சு. மீதம் இருக்கக்கூடிய வல்லினம் இடங்கள் வந்து வல்லினம் மிகா இடங்கள் வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இதனை வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு முன்னாடி போட்டால் வல்லினம் மிகும் இடங்களையும் பார்த்துட்டு குறிப்பெடுத்து வச்சுட்டு நீங்களே உட்காந்து எதையும் கம்பேர் பண்ணுமோ நான் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். இது இந்த இடத்துல வரணும், இது இந்த இடத்துல வரணும். அப்போ இது வந்தால் இது வரக்கூடாது, இது வந்தால் இது வரக்கூடாதுன்னு ஒரு கம்பேரிஷன் நோட்ஸ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அந்த கம்பேரிசன் நோட்ஸ் நீங்கள் ஒன் டைம் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு முறை வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து எப்போ பார்த்தாலும் எப்போ படித்தாலும் உங்களுக்கு இந்த டாபிக் வல்லினம் மிகுதல் மிகாதல் அதாவது சந்திப்பிழைங்கிற டாபிக் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. சரிங்களா, மிகவும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.